அனர்த்தம் ஏற்பட்டு நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்துள்ள இத்தருணத்தில் உண்மைக்கு புறம்பான செய்திகளை பரப்புவோர் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் ஊடகப் பேச்சாளரும் உதவி போலீஸ் அத்தியட்சகருமான எஃப்.யூ. வுட்லர் தெரிவித்துள்ளார். பொதுமக்களை பீதியடையச் செய்து குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் செய்திகளை பரப்புவது தொடர்பாக குற்றப் புலனாய்வு திணைக்களத்திற்கு பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும், குறித்த முறைப்பாடுகள் தொடர்பில் கணினி அவசர புலனாய்வு பிரிவு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் போலீஸ் ஊடகப் பேச்சாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். முப்படை பாதுகாப்பு தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உதவி போலீஸ் அத்தியட்சகர் எஃப்.யூ. வுட்லர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார். அனர்த்தத்திற்கு பின்னரான காலப்பகுதியில் பொதுமக்களின் பாதுகாப்பிற்காகவும் நலன்களுக்காகவும் சேவைகளையும் விநியோகங்களையும் தொடர்ச்சியாக பேணுவதற்கு அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருகின்ற நிலையில் சில நபர்கள் சமூக ஊடகங்கள் மூலம் உண்மைக்கு புறம்பாக உறுதிப்படுத்தப்படாத செய்திகளை பரப்பும் போக்கு காணப்படுவதாகவும் உதவி போலீஸ் அத்தியட்சகர் குறிப்பிட்டார். பொதுமக்களை பீதியடையச் செய்யும் மற்றும் குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையிலான அறிக்கைகளை வெளியிடுவதும் பிரசுரிப்பதும் மிகவும் தவறான செயல் என்றும், தவறான தகவல்களை சமூகமயமாக்குவது தண்டனைக்குரிய குற்றமாகும் என்றும் போலீஸ் ஊடகப் பேச்சாளர் சுட்டிக்காட்டினார். இடைத்தங்கல் முகாம்கள் உட்பட அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சில குற்றச் சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாகவும், இலங்கையின் தண்டனை சட்டக் கோவையின்படி பாலியல் வன்புணர்வுகள், அத்துமீறல்கள், திருட்டு மற்றும் கொள்ளைச் செயல்களில் ஈடுபடும் எவருக்கும் எதிராக சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். அத்துடன் அரசாங்கத்தின் தலைமையில் பாதிக்கப்பட்டவர்களின் நலனுக்காக முன்னெடுக்கப்படும் கூட்டு நடவடிக்கைக்கு அனைவரும் கௌரவமான பங்களிப்பை வழங்குவார்கள் என எதிர்பார்ப்பதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார்.